ஹாய் மக்கள், எனக்கு படித்ததில் பிடித்தது உங்கள் உடம்பில் வலு இருக்கும் வரை இப்போதே சேமித்துக் கொள்ளுங்கள், சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஏனெனில் கடைசி காலத்தில் நமக்கு யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். காலம் மாறும் என கூட நினைக்காதீர்கள். நீங்கள் இங்கு முயற்சி செய்யாமல் எதுவும் மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் 3 பேரை எப்போதும் மறக்காதீர்கள். கஷ்டத்தில் உதவியவர்களை, கஷ்டத்தில் உதவாதவர்களை, கஷ்டத்தை உருவாக்கியவர்களை, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு என்ன கொடுப்பார்களோ அதை திருப்பி கொடுத்து மறந்து விடாதீர்கள். திருப்பி கொடுக்க மறந்து விடாதீர்கள். இதில் என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கெல்லாம் காலம் போன பிறகு தான் எல்லா அறிவுமே இருக்குது. சின்ன வயசுலேயும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நம்மளுக்குன்னு ஒரு சேமிக்க வைக்கணும். சேமிக்கலாட்டினா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்தான் படணும். நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கலை, சரியாக வேலை பார்க்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு காசை சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க. அது அப்போலாம் புரியலை. 40 வயசுக்கு மேலே புரிஞ்சிச்சு. 40 வயசுக்கு மேலே புரிஞ்சு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அதனால் இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் நல்லா படிங்க, நல்ல பழக்கத்தை பழகுங்க, கெட்டவர்களோடு சேராதீங்க, அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உறவுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அளவோடு இருக்கணும். நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்குன்னு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருந்தால் தான் கடந்த காலத்தில் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும்.